மருத்துவ புற்றுநோய் மையம் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வருக வர வரவேற்கிறோம். இந்த மாதம் வந்து ஆக்சுவலாக அக்டோபர் வந்து பிங்க் அக்டோபர். ஸோ ப்ரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த். ஸோ அதற்கு ஒரு இனிஷியேட்டிவ் தான். வந்திருக்க அனைவருக்கும் வருக வரவேற்கிறோம். இந்த ப்ரோக்ராம் எதற்காக, இந்த கான்செப்ட் எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்றத எங்களோட ஜாயிண்ட் டைரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ் டாக்டர் பிரவீன் ராஜன் சொல்லுவாங்க. ஃபர்தராக எல்லா டாக்டர்ஸ் பேசுவாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பிங்க் பிரேம் சொன்ன மாதிரி பிங்க் அக்டோபர் மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வுக்கான ஒரு முகாம். அவ்வளோ எப்பயுமே வந்து மக்களுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். விழிப்புணர்வு கொண்டு வரது எங்களுக்கு அதிக ஆர்வம் உண்டு. இது பிரஸ்ட் கேன்சர்ன்றதுனால நம்ம நாட்டை பொறுத்தவரை அது லீடிங் காஸ், மெயினான புற்றுநோயில் இது வந்து இந்த ரகம் வந்து அதிகம் எண்ணிக்கைக்கு இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும். போன தடவை நீங்கள் எல்லாம் வந்துருக்கீங்க, பிரஸ்ட் எக்ஸாமினேஷனை பற்றி சொன்னோம், அது போன தடவை. இப்போ இந்த தடவை வந்து அந்த பிரஸ்ட் கேன்சர் தெரிஞ்சவங்க 70% பேராக இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. அந்த இதில் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது 20% தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பண்ண ஸ்டெப்பில் முதல் 8 கரெக்டாக வச்சிட்டோம், அடுத்த 8 நம்ம தவறுறோம். ஸோ அந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த முகாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 4500 ரூபா இருக்க பேக்கேஜ் 1000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறதுக்காண்டி, ஸோ தட் அது வர்றதுக்கு பின்னாடி பார்க்கறதுனால உங்களுக்கு நோயை அறவே தடுத்துடலாம். ஸோ அந்த முன்னெச்சரிக்கைக்காக விழிப்புணர்வு தான் இந்த சாக்லேட் செக் ஓலேட்டுன்றது அர்த்தம். ஸோ டாக்டர்ஸ் அதில் பற்றி உங்கள் டவுட்ஸ் என்ன இருந்தாலும் கேட்கலாம். வணக்கம். இங்கே ஏற்கனவே சார் சொல்லியிருக்க மாதிரி இது வந்துட்டு ஒரு பிங்க் அக்டோபர் மந்த். பிரஸ்ட் கேன்சர் விழிப்புணர்வு பற்றி தான் நம்ம அதிகமாக இப்போ பேசிகிட்டு இருக்கோம். பிரஸ்ட் கேன்சர் ஏன் அப்படின்னா நம்பர் 1 கேன்சர் நம்ம இப்போ இருக்கிற பெண்களுக்கு, இந்திய பெண்களுக்கு. ஸோ அதனால் அதோட விழிப்புணர்வு அதிகமாக தேவை அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு முயற்சி. ஸோ இதில் வந்துட்டு அவங்க சாக்லேட் விட்டுறதுக்காக எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வி வில் கிவ் சாக்லேட்ஸை வந்துட்டு கொடுத்து பெண்களுக்கு அதில் ஒரு QR கோட் இருக்கும். இதெல்லாம் அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அறிவிப்பாங்க. இதில் வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் பற்றிய விழிப்புணர்வு அதில் வரும். அதே மாதிரி மார்பக சுய பரிசோதனை பற்றிய ஒரு விழிப்புணர்வு எப்படி அவங்களே செஞ்சுக்கிறது அதை பற்றி ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்காக தான் ஒரு சின்ன முன்னெச்சரிக்கை எங்களுக்கு எங்கள் செய்கிறது அப்போலோ செய்கிறது. பிரஸ்ட் கேன்சர் முன்னாடி மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்லை, இப்போ நிறைய தடவை பேசியிருக்கோம். அதை பற்றி நிறைய நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ இருக்குது. சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் கட்டி எடுக்காமலேயே நம்ம, அதாவது முழு மார்பகத்தை எடுக்காமலேயே கட்டி மட்டும் எடுக்கிற பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி, அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய அட்வான்சஸ் கீமோதெரப்பியில் வந்திருக்கு, ரேடியேஷனில் வந்திருக்கு. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ், எங்களோட பேஷண்ட்ஸ் நாங்கள் ட்ரீட் பண்ணி நிறையா ஃபாலோஅப்பில் வரப்ப எங்களுக்கு அந்த புரிதல் எங்களுக்கும் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ணால் பிரஸ்ட் கேன்சரை முழுவதுமாக குணப்படுத்த முடியும். எல்லாருக்கும் இல்லாட்டியும் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு. அதே மாதிரி ஆரம்பகட்ட நிலையில் வந்தால் ட்ரீட்மெண்ட்டோட செலவுகளும் குறையும், குணமாகறதும் அதிகமாகும்ன்றதெல்லாம் வந்துட்டு சயின்டிஃபிக் எவிடன்ஸ்லேயும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எங்களோட அனுபவத்திலையும் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இந்த விழிப்புணர்வு வந்துட்டு இந்த 1 மாதத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது, இந்த பையன் இந்த 1 மாதத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது, கண்டினியூஸாக இருக்கணுன்றதுக்காக தான் பிரஸ்ட் கிளினிக் இல்லாமல் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணோம். ஸோ பிரஸ்ட் கிளினிக்கோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது த்ரூஅவுட் த இயர் இருக்கும். இது நான் 1 மாதம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. இப்போ வந்தீங்கன்னா தான் அந்த டிஸ்கவுண்ட் உண்டு, இதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. த்ரூஅவுட் த இயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், பிரஸ்ட் கிளினிக்கில் யாரெல்லாம் வரலாம்னா, யாராவது சந்தேகம், ஒரு கட்டி இருக்குது பெண்களுக்கு மார்பகத்தில், அந்த கட்டியை வந்துட்டு இது கேன்சர் கட்டியா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாருமே இங்கே வரலாம். அவங்க வில் பி எக்ஸாமின்ட். அவங்கள பார்க்க வருது இனிஷியல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், இனிஷியல் இது பண்ணுறது ஒரு பெண் மருத்துவராக தான் இருப்பாங்க. பெண் மருத்துவர் இதில் எக்ஸ்பர்டைஸ் இன் பிரஸ்ட் கேன்சர். அவங்களும் வந்துட்டு டாக்டர் ஆயிஷா மேடம், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்க்ரீனிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களோட கலந்து ஆலோசித்து ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்றதை நாங்கள் கொண்டு போவோம். ஏன்னா நிறைய பேருக்கு எந்த தயக்கம் இருக்குது இப்போதான்.
ஒரு ஒரு தயக்கத்தில் தான் பிரஸ்ட் கேன்சர் கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போவாங்க. நம்ம போய் எப்படி வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறது, இந்த தயக்கமும் இருக்குது. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தோம். பிரஸ்ட் கிளினிக் இருக்குது, அது ஒரு ரொம்ப கம்மியான பேக்கேஜில் 1000 ரூபாயில் வந்துட்டு உங்களுக்கு 999 சொல்லுவோம், 1000 ரூபாய் தான். 1000 ரூபாயில் வந்துட்டு உங்களுக்கு டாக்டர்ஸ் பரிசோதனையும் வழங்கப்படும், அதோட மேமோகிராமும் உண்டு. மேமோகிராமோட சேர்த்து அல்ட்ராசவுண்டும் எல்லாமே சேர்த்து ஒரு 1000 ரூபாயில் முடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப கன்சைஸ் அந்த பிளான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சார் இப்போ சொன்ன மாதிரி 4500 ரூபா 5000 கிட்ட வர ஒரு பேக்கேஜ். ஸோ இது வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பிரஸ்ட் கிளினிக் பேக்கேஜில் ஒரு பெண் மருத்துவர் 365 days a year கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இது வந்துட்டு முக்கியமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ஒன்று. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பிரஸ்ட் கேன்சர் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வாழ்நாளில் வித்தவுட் ரிமூவிங் த பிரஸ்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியும். டாக்டர் தீனதயாளன், கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆஸ்ட்ரோலஜிஸ்ட். நான் சில தரவுகள் மட்டும் இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, நம்ம உலகத்தில் ரொம்ப காமனாக காணப்படுற கேன்சர் அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர் தான். ஆண்கள் பெண்கள் சேர்த்தே ரொம்ப காமனாக காணப்படுற கேன்சர் பிரஸ்ட் கேன்சர். நம்ம இந்தியாவிலையும் அதிகமாக 100 பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதிகமான கேன்சர் யாருன்னா பிரஸ்ட் கேன்சர் தான். ஆனால் வெஸ்டர்னில் மரணத்தை உருவாக்கக்கூடிய கேன்சர்ஸ் அப்படி நம்ம லிஸ்ட் எடுக்கும் பொழுது பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து 5வது இடம். நம்ம ஊர்ல மரணத்தை உருவாக்கக்கூடிய கேன்சர்ஸ் அந்த லிஸ்ட்ல எடுக்கும்போது இதுலயும் முதல் இடம் தான். இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல 40 வயசு ஆச்சு அப்படின்னா அவங்க மேமோகிராம் அப்படிங்கிற ஒரு மார்பகத்துக்கான எக்ஸ்ரே எடுக்கிறது கட்டாயம். நம்ம ஊர்ல குழந்தைகளுக்கு நம்ம தடுப்பூசி போடுவோம் இல்லையா, கார்டு வச்சு, அந்த மாதிரி 40 வயசு ஆச்சு அப்படின்னா அவங்க மேமோகிராம் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் வராது. அதனால அந்த ஊர்ல எல்லாருமே மேமோகிராம் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல அந்த விழிப்புணர்வு இல்லை. அந்த ஊர்ல ஒரு 100 பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுல 30ல இருந்து 40 பிரஸ்ட் கேன்சர் வந்து வெளியே தென்படுறதுக்கு முன்னாடியே அந்த மேமோகிராம்ல கண்டுபிடிச்ச பிரஸ்ட் கேன்சரா இருக்கு. அப்போ மோஸ்ட்லி அது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1ங்கிறது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி கியூரபிள். நம்ம ஊர்ல ஒரு 100 பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 30ல இருந்து 40 பேர் வந்து ஸ்டேஜ் 3 தான் இருக்கு. காமனா வந்து ஸ்டேஜ் 3 தான் பிடிக்குது. அப்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஸ்டேஜ் 1 விட குறைவு தான். இந்த காரணத்தினாலதான் நம்ம இதுல வந்து இன்னும் பிரஸ்ட் கேன்சர்னால நடக்கிற மரணங்கள் அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கிரீனிங் ப்ராப்பரா பண்ணணும். 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிகள் சீரான இடைவெளியில இந்த மேமோகிராம் ஸ்கிரீனிங் பண்ணணும். 2வது, நம்ம மார்ல என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்தா டாக்டர் உடனே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற போதிய விழிப்புணர்வு மக்களுக்கு போகணும். குறிப்பா பிரஸ்ட் கேன்சர் மார்ல ஆரம்பிக்கும் பொழுது வலி இல்லா கட்டியதான் ஆரம்பிக்கும். இதுல வலி இருக்காது, அதுதான் இங்க பிரச்சனை. வலி இருந்தா உடனே வந்துடுவாங்க டாக்டர்கிட்ட. வலி இல்லை அப்படின்னு அசட்டையா இருக்கிறதுனாலதான் நம்ம பெரும்பாலான டைம் அது ஸ்டேஜ் 3ல இருந்து முடியுது. சில பேர் ஸ்டேஜ் 4ஆவும் ஆயிடுது. ஸோ அந்த அறிகுறிகள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும். அந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. அந்த QR கோடு நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா மார்பக சுய பரிசோதனை பத்தி இருக்கும், மேமோகிராமோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி இருக்கும், வேற கான்டாக்ட் நம்பர்ஸும் இருக்கும். இங்க நம்ம எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்ட் கிளினிக் ரன் பண்றதுக்கு காரணம் அதுதான். எங்க நம்ம கட்டின்னு வந்தா கேன்சர் சொல்லிடுவாங்களோன்னு மக்கள் பயப்படக்கூடாது. அதனால என்ன ஒரு பிரச்சனைனாலும் அந்த பிரஸ்ட் கிளினிக்ல இங்க லேடி டாக்டர் தான் இருக்காங்க. அவங்க பார்த்து இன்ஃபேக்ட் ஒரு 10 பேர் கட்டியோட வர்றாங்க அப்படின்னா அதுல வந்து 8ல இருந்து 9 பேருக்கு சாதாரண கட்டியே தான். ஆனா அந்த 10 பேர் வந்தாதான் இந்த ஒரு கேன்சர் கட்டியை கண்டுபிடிக்க முடியும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் கிளினிக் அப்படின்னு ரன் பண்ணிட்டு இருக்கோம். லேடி டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து செக்அப் பண்ணிட்டு அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு நீங்க ஊடகங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இது மக்கள்கிட்ட போறது உங்க கையில தான் இருக்கு. இதை கொண்டு போய் சேர்க்குமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இந்திய பெண்கள் தாங்களே பரிசோதனை செய்து கொள்வதும்
முன்வந்து ஒரு மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்வதோட சதவீதம் 1-2% மட்டும்தான் இருக்கு. இந்த விழிப்புணர்வு மூலமா அவங்களுக்கு 2 விஷயங்கள் சொல்ல நினைக்கிறோம். ஒண்ணு வந்து 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் கண்டிப்பாக டாக்டரிடம் சென்று அந்த மார்புகளை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். டாக்டரும் வந்து பார்ப்பாங்க. அதே நேரத்துல மேமோகிராம், அதாவது எக்ஸ்ரே செய்து மார்பகங்களை பரிசோதனை செய்யணும். இந்த இடைப்பட்ட காலத்துல பெண்கள் செய்து கொள்ள வேண்டியது மார்பக சுய பரிசோதனை, அதாவது breast self examination. breast self examination பற்றிய விழிப்புணர்வு ஓரளவுக்கு இருந்தாலும் பல பெண்கள் செய்யாததுக்கு காரணம் அது எப்படி செய்யணும், எங்க செய்யணும், எந்த டைம் பீரியட்ல செய்யணுங்கிறது தெரியாம இருக்கிறது தான். இந்த சாக்லேட் இனிஷியேட்டிவோட மெயின் மோட்டிவே ஒரு 4 சாக்லேட்ஸ் நீங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கான டைமை விட உங்களோட breast self examination ஆன டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுல இருக்க QR கோட நீங்க ஸ்கேன் செஞ்சீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எந்தெந்த முறையில நீங்க மார்பக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், உங்களோட மாதவிடாயின் 5வது நாளில் செய்து கொள்ள வேண்டும், 4 கை பொசிஷன்ஸ், அதாவது உங்கள் கைகளை 4 விதமாக வைத்து செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 4 நிமிடங்களுக்காவது செய்து கொள்ள வேண்டும். அப்படி செஞ்ச பார்த்தால்தான் உங்களுக்குரிய கட்டிகள் ஏதாச்சும் இருக்காங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். மற்ற புற்றுநோய்களை கம்பேர் பண்ணும்போது மார்பக புற்றுநோய்க்குரிய ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ், நீங்களே உங்களோட சிம்டமை கண்டுபிடிச்சு எங்கள்கிட்ட வந்து சொல்லலாம். சார் ஏற்கனவே சொல்ற மாதிரி 10 கட்டிகளோட எங்கள்கிட்ட பேஷண்ட்ஸ் வரும்போது 8 பேர் அது கேன்சர் இல்லாம தான் இருக்கும். ஆனா அந்த 10 பேர் நம்மகிட்ட வரதை தடுப்பதற்கான மெயின் ரீசன் அந்த பயம். போனா டாக்டர் கேன்சர்னு சொல்லிடுவாருங்க பயம் தான். 80% ஆஃப் கட்டிகள் சாதாரண கட்டிகள் தான், 20% கட்டிகள் தான் கேன்சருக்கான கட்டிகள். அதே கட்டிகளை ஆரம்ப கால நிலைகளில் கண்டறிவது மிக மிக முக்கியம். அதற்காக தான் இந்த மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி 365 days a year breast கிளினிக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் உங்களோட சிம்டம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி அது என்ன கட்டிங்கிறது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபீமேல் ஹெல்த்தோட முக்கிய பங்கு இது. ஸோ இதை பண்ணா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. பிரஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து கேன்சர் வந்து எங்கேயோ எப்பயோ யாருக்கோ வர நோய் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாருமே இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க இருக்கிற தெருவில் அந்த தெருவில் ஒரு 20 வீடு இருக்குன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்னன்னா அந்த தெருவில் இருக்கிற எல்லா பெண்களும் யாராவது ஒரு பெண்ணுக்கு, அதாவது 25 பெண்கள் ஒரு பெண்ணுக்கு அவங்க லைஃப் டைம்ல கேன்சர் வரும். ஸோ உங்கள் தெருவில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி மைட் ஹவ் என்கவுண்டர்ட் அ கேஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் இன் யுவர் அப்பார்ட்மெண்ட், இன் யுவர் ஸ்ட்ரீட். டெஃபினட்டாக இன்னைக்கு போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப காமனான கேன்சராக பிரஸ்ட் கேன்சர் மாறிக்கிட்டு இருக்கு. எய்த்து வீட்டில் வர்றது நம்ம வீட்டில் என்னைக்கு வரும்னு தெரியாது. அது வர்றதை லேட்டாக கண்டுபிடிக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு யூ ஸ்டார்ட் ஆக்டிங் ஆன் யுவர் ஓன் பர்சனல்ஸ் அண்ட் யுவர் ஓன் ரிலேட்டிவ்ஸ். உங்கள் சொந்தக்காரங்களையும் இதை பண்ண ஆரம்பிங்க. தட் வில் பி அ குட் ஸ்டார்ட். மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர், 5 நிமிஷம் ஆகக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு நாள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இவ்வளோ நம்பர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டெஸ்ட்டில் நம்ம முடிச்சிடலாம். இன்னொரு க்யூர் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஸ்டேஜ் 1ல கண்டுபிடிக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்டேஜ் 3ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவில் 4ல் 1 பங்கு தான் ஸ்டேஜ் 1ல ஆகும். பாதி ட்ரீட்மெண்ட் தேவைப்படப்படாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ல தயவு செய்து வராதிங்க. ஸ்டேஜ் 1ல் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு இருக்காது தான் இந்த இவ்வளோ விஷயங்கள் நம்ம புஷ் பண்ணுறது. இதோடைய பெனிஃபிட் டெஃபினட்டாக லைக் சீக்கிரம் கண்டுபிடிச்சா பேஷண்ட் ட்ரீட் பண்ணால் அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். ஸ்டேஜ் 1ல கண்டுபிடிச்ச பேஷண்ட் அதே வச்சு ஒரு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், 6 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். 7வது மாதம் அவங்க கம்ப்ளீட்டாக நார்மலாக அவங்க ரொட்டீன் லைஃப்க்கு போயிடுவாங்க. அவங்க கேன்சர் பேஷண்டாகவே இருக்க மாட்டாங்க. இது நார்மல் இண்டிவிஜுவல். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பயந்துக்கிட்ட வராமல் இருக்கிறத கட்டாயம் உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மத்தியில், உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் இந்த பயத்தை முதல்ல போகுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் திரும்ப சொல்லிகிட்டே இருந்தால் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய் ரீச் ஆகுறதுனால தான் ஒவ்வொரு அக்கேஷனுமே இதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். தேங்க்யூ. இந்த விழிப்புணர்வுக்கான நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னா 2 விஷயம் தான். மார்பக புற்றுநோய் மெயினான புற்றுநோய் நம்ம நாடை பொறுத்தவரை. 2வது அதுக்குரிய ப்ரிவென்ஷன், தடுப்பு முறைகள்
செல்ஃப் எக்ஸாமினேஷன், அவங்களா தன்னை சுயமாக எக்ஸாமின் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. சீக்கிரமாக வந்தால் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுதான் இந்த ஒரு மெயின் இனிஷியேட்டிவ். முதல் ஸ்டெப்புக்கும் இது 2வது ஸ்டெப்பு. ஸோ அதில் நம்ம நல்லா தேர்ச்சி பெற்றிருக்கோம். 70% ஆன பெண்கள் வந்து சுயமாக எக்ஸாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த விழிப்புணர்வு அது அதிகமாக்குறதுக்காண்டி தான் இந்த விழிப்புணர்வு. ஸோ அது மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது உங்களோட கடமைன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி. இந்த ப்ரெஸ் மீட்டோட ஒரு முக்கியமான டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னா, பிரஸ்ட் கேன்சர் அந்த மார்பக புற்றுநோய்க்கு எவ்வளோ விதமாக நம்மளும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். புது புது விதமாக பண்ணுறோம். சாக்லேட்னு சொல்லி வேறு ஒரு விதமாக, எட்டில் ஒரு பெண்கள், இந்த மாதிரி நிறையா விதமாக எவ்வளோ சொல்லிகிட்டே இருந்தாலும் அந்த ரீச் மக்களுக்கு இருந்தாலும் அதற்கான செயல்பாடுகள் இன்னும் மக்கள் கிட்ட இருந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிடுது. இன்னும் அவங்க அந்த பயம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை எந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை எடுத்துருக்கணும். இது போக வந்து அவங்களுக்கு பிரஸ்ட் கிளினிக்ன்றது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மதுரையில் ஃபஸ்ட் டைமாக இந்த டவுன் சவுத்தில் நம்மகிட்ட மட்டும் ஃபுல்லாக எக்யூப்டாக இருக்குது. அதில் ஒரு 4500 ரூபா இருக்க வேண்டிய ஒரு பேக்கேஜ் வெறும் 999 அப்படின்ற பேக்கேஜில் இருக்குது. அதை எவ்வளோ பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் ஜாஸ்தியாக இல்லை. வராங்க, இன்னும் அந்த ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கு. அதை உடைக்கிறதுக்கான வழிகளும் உங்கள் மூலியமாக தான் அது செயல்படணும். ஸோ எவ்வளோ தூரம் இந்த கேன்சரை ஈஸியாக ஏர்லியாக பார்க்குறாங்களோ அவ்வளோ ஈஸியாக அதை வெல்லலாம் அப்படின்றது தான் கேட்கும்.